हाय दोस्तों, वेलकम टू माँ स्पोकन हिंदी यूट्यूब சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டோன்ட் வேர்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டோன்ட் வேர்டை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மத். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் பார்த்தீங்கன்னா இதை செய்யக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, பார்க்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கவலைப்படாத எதுனாலுமே. ஸோ அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? ஸோ டோன்ட் வேர்டுக்கு ஹிந்தியில் மத் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கவலைப்படாத. கவலைப்படாத இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா சிந்தா மத் கரோ. சிந்தா மத் கரோ. இங்கிலீஷில் டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹிந்தியில் சிந்தா மத் கரோ. சிந்தா அப்படின்னா கவலை. ஸோ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறப்போ சிந்தா மத் கரோ அப்படின்னு சொல்லலாம். அவசரப்படாத. அவசரப்படாத இங்கிலீஷில் டோன்ட் ஹரி அப்படின்னு சொல்கிறோம். இதுவே ஹிந்தியில் ஜல்திபாஜி மத் கரோ. ஜல்திபாஜி மத் கரோ. இந்த ஜல்திபாஜி அப்படின்றதாங்க அவசரம். ஸோ அவசரப்படாத அப்படின்றப்போ ஜல்திபாஜி மத் கரோ. அழாத. டோன்ட் க்ரை. அழாத அப்படின்னு சொல்கிறப்போ ஹிந்தியில் ரோவோ மத் அப்படின்னு சொல்லலாம். ரோவோ மத். ஸோ இதோட வேர்ப் வந்து ரோனா அப்படின்னா அழுறது. ஸோ அழாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ அது வாக்கியமாக வர்றப்போ ரோவோ மத் அப்படின்னு சொல்லலாம். ரோவோ மத். கத்தாத. கத்தாத இதை ஹிந்தியில் சில்லாவோ மத். சில்லாவோ மத். ஸோ கத்துறதுக்கு வேர்ப் வந்து சில்லானா, ஸோ அதை கத்தாத அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸை சொல்லும் போது சில்லாவோ மத் அப்படின்னு சொல்லலாம். சிரிக்காதே. சிரிக்காதே இங்கிலீஷில் டோன்ட் லாஃப். இதுவே ஹிந்தியில் ஹசோமத். ஹசோமத். அந்த ஹக்கு அப்புறம் இன் அந்த சவுண்ட் வரும். ஹசோமத். ஓகேவா? சிரிக்காத ஹசோமத். ஓடாத. ஓடாத இங்கிலீஷில் டோன்ட் ரன். டோன்ட் ரன். அதுவே ஹிந்தியில் தௌடோ மத். தௌடோ மத். இந்த தௌடோ அப்படின்றதாங்க ஓடுறது. ஸோ ஓடாத அப்படின்றப்போ தௌடோ மத் அப்படின்னு சொல்லலாம். மறக்காதே. மறக்காதே இங்கிலீஷில் டோன்ட் ஃபார்கெட் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, இதுவே ஹிந்தியில் பூலோ மத். பூலோ மத். பூலோ அப்படின்றது மறக்கிறது. ஸோ பூலோ மத் அப்படின்னா மறக்காத அப்படின்ட்டு அர்த்தம். நெக்ஸ்ட்டு காரணம் சொல்லாத. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சஃபை மத்தோ. சஃபை மத்தோ. காரணம் இல்லைனா விளக்கம் சொல்லாத அப்படி நம்ம சொல்கிறத ஹிந்தியில் சஃபை மத்தோ அப்படின்னு சொல்லலாம். இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விளக்க வேண்டாம் இல்லை புரிய வைக்க வேண்டாம், அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா சம்ஜாவோ மத். சம்ஜாவோ மத். ஸோ சஃபை மத்தோ அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது சம்ஜாவோ மத் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கிலீஷில் டோன்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்கிறோம், ஹிந்தியில் சம்ஜாவோ மத். நிறுத்தாத. நிறுத்தாத இங்கிலீஷில் டோன்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ருக்கோ மத். ருக்கோ மத். ருக்கோ அப்படின்றது நிறுத்துறது. ஸோ நிறுத்தாத அப்படின்றப்போ ருக்கோ மத் அப்படின்னு சொல்லலாம். ருக்கோ மத். காத்திருக்காத. டோன்ட் வெயிட். காத்திருக்காத ஹிந்தியில் ராஹ மத் தேக்கோ. ராஹ மத் தேக்கோ. ராஹ அப்படின்றதாங்க காத்திருக்கிறது. ஸோ காத்திருக்காத அப்படின்றப்போ ராஹ மத் தேக்கோ அப்படின்னு சொல்லலாம். இதை செய்யாதே. இதை செய்யாத டோன்ட் டூ திஸ் எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? யஹ மத் கரோ. யஹ மத் கரோ. யஹ அப்படின்னா இது. ஸோ மத் கரோ அப்படின்னா செய்யாத அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இதை செய்யாத அப்படின்றப்போ யஹ மத் கரோ. இதை சாப்பிடாத. இதை சாப்பிடாத இங்கிலீஷில் டோன்ட் ஈட் திஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹிந்தியில் யஹ மத் காவோ அப்படின்னு சொல்லலாம். யஹ மத் காவோ. காவோ அப்படின்னா சாப்பிடுன்னு அர்த்தம். இதை சாப்பிடாத அப்படின்றப்போ யஹ மத் காவோ அப்படின்னு சொல்லலாம். அதை சாப்பிடாத. அதை சாப்பிடாத. இதுக்கு முன்னாடி நம்ம இதை சாப்பிடாதன்னு சொன்னோம், இப்போ அதை சாப்பிடாத டோன்ட் ஈட் தட். ஹிந்தியில் வஹ மத் காவோ. வஹ அப்படின்னா அது. ஓகே, ஸோ அதை சாப்பிடாதப்போ வஹ மத் காவோ அப்படின்னு சொல்லலாம். இதை திரும்ப செய்யாத. இதை திரும்ப செய்யாத டோன்ட் ரிப்பீட் திஸ். ஹிந்தியில் யஹ ஃபீர் சே மத் கரோ. யஹ ஃபீர் சே மத் கரோ. யஹ அப்படின்னா இது, ஃபீர் சே அப்படின்றது திரும்ப, மத் கரோ அப்படின்னா செய்யாத. ஸோ இதை திரும்ப செய்யாத யஹ ஃபீர் சே மத் கரோ. யஹ ஃபீர் சே மத் கரோ. இதை தொடாத. இதை தொடாத டோன்ட் டச் திஸ். ஹிந்தியில் இசே ஸ்பர்ஷ் மத் கரோ. இசே ஸ்பர்ஷ் மத் கரோ. இந்த ஸ்பர்ஷ் அப்படின்றதாங்க டச். ஓகேவா? ஸோ இதை தொடாத அப்படின்றப்போ இசே ஸ்பர்ஷ் மத் கரோ. இசே ஸ்பர்ஷ் மத் கரோ. இசை அப்படின்னா இது. ஸோ இசே ஸ்பர்ஷ் மத் கரோ. இதை நீக்காதே. இதை நீக்காதே டோன்ட் ரிமூவ் திஸ். டோன்ட் ரிமூவ் திஸ். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இசே நிக்காலோ மத். இசே நிக்காலோ மத். இசை அப்படின்னா இது, நிக்காலோ அப்படின்றது ரிமூவ் பண்ணுறது. ஸோ ரிமூவ் பண்ணாத அப்படின்றப்போ இசே நிக்காலோ மத் அப்படின்னு சொல்லலாம். இசே நிக்காலோ மத்.
இவ்வளவு வேகமாக பேசாத, இவ்வளோ வேகமாக பேசாத. டோன்ட் டாக் ஸோ ஃபாஸ்ட். ஹிந்தியில் இத்னி ஜல்தி மத் போலோ, இத்தனி ஜல்தி மத் போலோ. இத்தனி அப்படின்றது இவ்வளவு, ஜல்தி மத் போலோ அப்படின்னா வேகமாக பேசாத அப்படின்ட்டு அர்த்தம். இவ்வளோ வேகமாக நடக்காத, இவ்வளோ வேகமாக நடக்காத. டோன்ட் வாக் ஸோ ஃபாஸ்ட், டோன்ட் வாக் ஸோ ஃபாஸ்ட். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இத்னி ஜல்தி மத் சலோ, இத்தனி ஜல்தி மத் சலோ. இத்தனி அப்படின்றது இவ்வளவு, ஜல்தி மத் சலோ அப்படின்னா வேகமாக நடக்காத அப்படின்ட்டு அர்த்தம். சலோ அப்படின்றது நடக்கிறது, ஸோ நடக்காத அப்படின்றப்போ மத் சலோ அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ வேகமாக நடக்காத அப்படின்னு சொல்லணும்னா இத்னி ஜல்தி மத் சலோ அப்படின்னு சொல்லலாம். இல்லை வேகமாக நடக்காத மட்டும் சொல்லணும்னா ஜல்தி மத் சலோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ வேகமாக நடக்காத, இத்னி ஜல்தி மத் சலோ. இவ்வளோ வேகமாக சாப்பிடாத, இவ்வளோ வேகமாக சாப்பிடாத. ஹிந்தியில் இத்தனி ஜல்தி மத் காவோ, இத்தனி ஜல்தி மத் காவோ. காவோ அப்படின்றது சாப்பிட்றது நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ வேகமாக சாப்பிடாத அப்படின்றப்போ ஜல்தி மத் காவோ அப்படின்னு சொல்லலாம். இல்லை வெறும் சாப்பிடாத சாப்பிடாத அப்படின்னு மட்டும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மத் காவோ அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ வேகமாக சாப்பிடாத அப்படின்னு சொல்லணும்னா இத்னி ஜல்தி மத் காவோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? வேகமாக சாப்பிடாத ஜல்தி மத் காவோ, இவ்வளோ வேகமாக சாப்பிடாத அப்படின்னா இத்னி ஜல்தி மத் காவோ. இங்கே உட்காராத, இங்கே உட்காராத. டோன்ட் சிட் ஹியர், டோன்ட் சிட் ஹியர். ஹிந்தியில் யஹா மத் பேட்டோ, யஹா மத் பேட்டோ. பேட்டோ அப்படின்னா உட்காருன்னு அர்த்தம். உட்காராத அப்படின்னு சொல்கிறப்போ மத் பேட்டோ அப்படின்னு சொல்லலாம். உட்காராத அப்படின்னு மட்டும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மத் பேட்டோ அப்படின்னு சொல்லலாம். இங்கே உட்காராத அப்படின்னா யஹா மத் பேட்டோ அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிற்காத, இங்கே நிற்காத. டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர். ஹிந்தியில் யஹா கடே மத் ரஹோ. யஹா அப்படின்னா இங்கே, கடை அப்படின்னு நிற்கிறது. ஸோ நிற்காத அப்படின்னு சொல்கிறப்போ கடே மத் ரஹோ அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிற்காத, யஹா கடே மத் ரஹோ. இங்கே துப்பாத, இங்கே துப்பாத. டோன்ட் ஸ்பிட் ஹியர், டோன்ட் ஸ்பிட் ஹியர். ஹிந்தியில் யஹா மத் தூக்கோ, யஹா மத் தூக்கோ. யஹா அப்படின்னா இங்கே, மத் தூக்கோ அப்படின்னா துப்பாதன்னு அர்த்தம். இதோட வேர்ப் வந்து தூக்குனா. ஸோ துப்பாத அப்படின்றப்போ மத் தூக்கோ அப்படின்னு சொல்லலாம். இங்கே துப்பாத அப்படின்றப்போ யஹா மத் தூக்கோ அப்படின்னு சொல்லலாம். இங்கே வாந்தி எடுக்காத, இங்கே வாந்தி எடுக்காத. ஹிந்தியில் யஹா உல்ட்டி மத் கரோ, யஹா உல்ட்டி மத் கரோ. யஹா அப்படின்னா இங்கே. ஸோ வாந்தி எடுக்காத உல்ட்டி மத் கரோ அப்படின்னு சொல்லலாம். உல்ட்டி அப்படின்னா வாந்தி. இங்கே வாகனத்தை நிறுத்தாதே, இங்கே வாகனத்தை நிறுத்தாத. ஹிந்தியில் யஹா பார்க்கிங் மத் கரோ, யஹா பார்க்கிங் மத் கரோ. இங்கிலீஷில் டோன்ட் பார்க் ஹியர் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? ஹிந்தியில் யஹா பார்க்கிங் மத் கரோ. இங்கே தூங்காத, இங்கே தூங்காத. டோன்ட் ஸ்லீப் ஹியர். ஹிந்தியில் யஹா மத் சோவோ, யஹா மத் சோவோ. சோவோ அப்படின்னா தூங்குன்ட்டு அர்த்தம். ஸோ தூங்காத அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மத் சோவோ அப்படின்னு சொல்லலாம். இங்கே தூங்காதனா யஹா மத் சோவோ அப்படின்னு சொல்லலாம். இங்கே விளையாடாத, இங்கே விளையாடாத. டோன்ட் ப்ளே ஹியர். ஹிந்தியில் யஹா மத் கேலோ, யஹா மத் கேலோ. கேலோ அப்படின்னா விளையாடுன்னு அர்த்தம். விளையாடாத அப்படின்னு சொல்கிறப்ப மத் கேலோ அப்படின்னு சொல்லலாம். இங்கே விளையாடாத யஹா மத் கேலோ அப்படின்னு சொல்லலாம். என்ன சிரிக்க வைக்காத, என்ன சிரிக்க வைக்காத. டோன்ட் மேக் மீ லாஃப், டோன்ட் மேக் மீ லாஃப். ஹிந்தியில் முஜே ஹஸ்னே மத் லகாவோ, முஜே ஹஸ்னே மத் லகாவோ. ஹஸ்னே அப்படின்றது சிரிக்கிறது. ஸோ சிரிக்க வைக்காத ஹஸ்னே மத் லகாவோ அப்படின்னு சொல்லலாம். என்ன அழ வைக்காத, என்ன அழ வைக்காத. டோன்ட் மேக் மீ க்ரை, டோன்ட் மேக் மீ க்ரை. ஹிந்தியில் முஜே ரோனே மத் லகாவோ, முஜே ரோனே மத் லகாவோ. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரோனா அப்படின்றது அழுறது. ஸோ முஜே ரோனே மத் லகாவோ அப்படின்னா என்ன அழ வைக்காத அப்படின்ட்டு அர்த்தம். என்ன கத்த வைக்காத, என்ன கத்த வைக்காத. டோன்ட் மேக் மீ ஷவுட், டோன்ட் மேக் மீ ஷவுட். முஜே சில்லானே மத் லகாவோ. முஜே அப்படின்னா என்ன, ஓகேவா? சில்லானே இதோட வேர்ப் வந்து சில்லானா. ஸோ அது வந்து கத்துறது, ஓகேவா? ஸோ கத்த வைக்காத அப்படின்னு சொல்கிறப்போ சில்லானே மத் லகாவோ அப்படின்னு சொல்லலாம். என்ன கத்த வைக்காத அப்படின்னு சொல்கிறப்போ முஜே சில்லானே மத் லகாவோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மத் வந்து டோன்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ என்னை கத்த வைக்காத அப்படின்றப்போ முஜே சில்லானே மத் லகாவோ அப்படின்னு சொல்லலாம். முஜே சில்லானே மத் லகாவோ, முஜே சில்லானே மத் லகாவோ. என்ன தொந்தரவு செய்யாத, என்ன தொந்தரவு செய்யாத. டோன்ட் டிஸ்டர்ப் மீ, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஹிந்தியில் முஜே தங் மத் கரோ, முஜே தங் மத் கரோ. முஜே அப்படின்னா என்னை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தங் அப்படின்றது டிஸ்டர்ப், தொந்தரவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் ஹிந்தியில் தங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தொந்தரவு செய்யாத அப்படின்னு சொல்கிறப்போ தங் மத் கரோ அப்படின்னு சொல்லலாம். என்ன தொந்தரவு செய்யாத அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா முஜே தங் மத் கரோ அப்படின்னு சொல்லலாம். முஜே தங் மத் கரோ.
ஸோ தங் அப்படின்னா தொந்தரவு. ஸோ வெறும் தொந்தரவு செய்யாத அப்படின்னு சொல்லணும்னு வச்சிங்கன்னா தங் மத் கரோ அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன தொந்தரவு செய்யாத முஜே தங் மத் கரோ. என்ன பார்க்காத டோன்ட் லுக் அட் மீ. ஹிந்தியில் முஜே தேக்கோ மத். முஜே தேக்கோ மத். தேக்கோ அப்படின்றது பார்க்குறது, பாரு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ பார்க்காத அப்படின்னு சொல்கிறப்போ தேக்கோ மத் அப்படின்னு சொல்லலாம். என்ன பார்க்காத முஜே தேக்கோ மத். நெக்ஸ்ட்டு என்கிட்ட சொல்லாத டோன்ட் டெல் மீ. ஹிந்தியில் முஜே மத் பத்தாவோ. முஜே மத் பத்தாவோ. டோன்ட் டெல் மீ ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? முஜே மத் பத்தாவோ. முஜே அப்படின்னா எனக்கு. ஓகேவா? ஸோ சொல்லாத அப்படின்றப்போ மத் பத்தாவோ. முஜே மத் பத்தாவோ. என்ன அடிக்காத டோன்ட் பீட் மீ. ஹிந்தியில் முஜே மத் மாரோ. முஜே மத் மாரோ. மாரோ அப்படின்னா அடின்னு அர்த்தம். ஸோ அடிக்காத அப்படின்னு சொல்கிறப்போ மத் மாரோ அப்படின்னு சொல்லலாம். என்ன அடிக்காத அப்போ முஜே மத் மாரோ அப்படின்னு சொல்லலாம். என்ன முறைக்காத இங்கிலீஷில் டோன்ட் ஸ்டேர் அட் மீ அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் முஜே மத் கூரோ அப்படின்னு சொல்லலாம். முஜே மத் கூரோ. கூரோ அப்படின்னா முறைச்சி பார்க்குறது. ஸோ முறைக்காதன்னு சொல்கிறப்போ மத் கூரோ அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் பேச்சை கேட்காத. அவங்க பேச்சை நீ கேட்காத. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? உன்கி மத் சுனோ. உன்கி மத் சுனோ. உன்கி அப்படின்றது அவர்கள். மத் சுனோ அப்படின்னா கேட்காத அப்படின்ட்டு அர்த்தம். பேச்சை கேட்காத அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்கிட்ட எதிர்பேச்சு பேசாத. ஹிந்தியில் முஸ்ஸே உல்ட்டா மத் போலோ. முஸ்ஸே உல்ட்டா மத் போலோ. இந்த உல்ட்டா அப்படின்றதாங்க எதிர் அப்படின்னு சொல்கிறது, மாற்றி பேசுகிறது. ஸோ என்கிட்ட எதிர்பேச்சு பேசாத. முஜ்சே உல்ட்டா மத் போலோ. முஜ்சே உல்ட்டா மத் போலோ. ஸோ முஜ்சே அப்படின்னா என்னிடம். ஓகேவா? உல்ட்டா மத் போலோ அப்படின்னா எதிர்பேச்சு பேசாத, இல்லை மாற்றி பேசாத அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். எதிர்பேச்சு மாற்றி பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை ஹிந்தியில் முஜ்சே உல்ட்டா மத் போலோ அப்படின்னு சொல்லலாம். முஜ்சே உல்ட்டா மத் போலோ. என்னுடன் வாதாடாதே. டோன்ட் ஆர்கியூ வித் மீ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா? ஹிந்தியில் முஜ்சே பஹஸ் மத் கரோ. முஜ்சே பஹஸ் மத் கரோ. இந்த பஹஸ் அப்படின்றதாங்க வாதாடுறது. ஓகேவா? ஸோ வாதாடாத அப்படின்னு சொல்கிறப்போ பஹஸ் மத் கரோ அப்படின்னு சொல்லலாம். என்னுடன் வாதாடாத. டோன்ட் ஆர்கியூ வித் மீ அப்படின்னு சொல்கிறப்போ முஜ்சே பஹஸ் மத் கரோ அப்படின்னு சொல்லலாம். முஜ்சே பஹஸ் மத் கரோ. ஸோ என்னுடன் அப்படின்னு சொல்கிறப்போ தான் இந்த முஜ்சே வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ என்னுடன் வாதாடாத முஜ்சே பஹஸ் மத் கரோ. என்கிட்ட பணம் கேட்காத. டோன்ட் ஆஸ்க் மீ ஃபார் மணி. ஹிந்தியில் முஜ்சே பைசே மத் மாங்கோ. முஜ்சே பைசே மத் மாங்கோ. முஜ்சே அப்படின்றது என்னிடம், பைசே அப்படின்னா பணம், மத் மாங்கோ அப்படின்னா கேட்காத அப்படின்ட்டு அர்த்தம், மாங்கோ அப்படின்னா கேளு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ கேட்காத அப்படின்னு சொல்லணும்னா மத் மாங்கோ அப்படின்னு சொல்லலாம். பணம் கேட்காத அப்படின்னு மட்டும் சொல்லலாம் பைசே மத் மாங்கோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்ட்ட பணம் கேட்காத அப்படின்னு சொல்லணும்னா முஜ்சே பைசே மத் மாங்கோ அப்படின்னு சொல்லலாம். முஜ்சே பைசே மத் மாங்கோ. அவனை தப்பிக்க விடாத. இங்கிலீஷில் டோன்ட் லெட் ஹிம் கெட் அவே அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் உசே பாக்னே மத் தோ அப்படின்னு சொல்லலாம். உசே பாக்னே மத் தோ. உசே அப்படின்னா அவன், பாக்னே மத் தோ அப்படின்றது தப்பிக்க விடாத, அண்ட் பாக்னே அப்படின்றது ஓடுறது, தப்பிச்சு ஓடுவோன்னு சொல்லுவோம்ல, அதுதான் பாக்னே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தப்பிக்க விடாத அப்படின்னா பாக்னே மத் தோ அப்படின்னு சொல்லலாம். அவனை தப்பிக்க விடாத அப்படின்னு சொல்கிறப்போ உசே பாக்னே மத் தோ அப்படின்னு சொல்லலாம். இப்போது அவன் இல்லை அவள் இந்த ரெண்டுக்குமே ஹிந்தியில் உசே அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ அவனை தப்பிக்க விடாத அப்படின்றப்போ உசே பாக்னே மத் தோ. உசே பாக்னே மத் தோ. உசே பாக்னே மத் தோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை.